ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து சும்மாவே ரொம்ப வாலட்டைலாக இருக்கும்னு தெரியும். ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் சொல்லவே வேணாம், இன்னும் பயங்கர எக்ஸ்ட்ரீம்லி வாலட்டைலாக இருந்துச்சு. ஸோ நிஃப்டியே வாலட்டைலாக இருக்குது, பேங்க் நிஃப்டி அப்புறம் என்ன சும்மாவாக இருக்கும். நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போடா போ. ஸோ கடந்த 4 நாளாக பாருங்கள் எவ்வளோ கொடூரமாக இருந்தான்னு. பயங்கரமான ஒரு ரெட் கேண்டில், அப்புறம் ஒரு க்ரீன் கேண்டில், அப்புறம் ஒரு ரெட் கேண்டில், அப்புறம் ஒரு க்ரீன் கேண்டில். இந்த மாதிரி வர்றதுல என்ன அவ்வளோ அன்யூஷுவலாக மார்க்கெட்டில் இதெல்லாம் வர்றது தானே அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இந்த மாதிரி அல்டர்னேட்டிவ் டேஸில் இப்படி வர்றது வந்து நார்மல் தாங்க. ஆனால் அந்த கேண்டில் எவ்வளோ தூரம் மேலே கீழே போயிருக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்நார்மலாக இருக்கும். கிட்டத்தட்ட 800 to 1000 பாயிண்ட்ஸ் ஸ்விங்க. இவ்வளோ பெரிய ஸ்விங்லலாம் மேலே கீழேன்னு மாறி மாறி போச்சுன்னா கண்டிப்பாக அப்நார்மல் தான். நம்ம இன்னைக்கு போட்டிருந்த வீடியோவில் இந்த லெவலில் தாங்க மென்ஷன் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இந்த இடத்துல இருந்து உடச்சனா நல்லா ஃபால் ஆகும்னு. நான் கண்டிப்பாக உடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் இன்னும் உடைக்க விடாமல் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி தூக்கிட்டாங்க. இந்த 200 EMAக்கும் 100 EMAக்கும் நடுவில் பயங்கரமான ஃபைட் வந்து போயிட்டு இருந்துச்சு. 100 EMA வந்து 45,670 to 700 அந்த ரேஞ்சில் வந்து இருந்துச்சுங்க. ஆஃப்டர்நூன்லாம் அந்த ஏரியா பக்கமும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. இங்கே பாருங்க. ஸோ ஒன்ஸ் அதை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க பயங்கரமான ஒரு ஷார்ட் கவரிங் வந்து வந்துருச்சு. ஸோ டிஐஸ் வந்து இந்த 200 EMAவை பிரேக் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப வெறித்தனமாக இருந்திருக்கானுங்க. ஸோ ஏன்னா 200 EMA வந்து வேர்ல்டு லெவலில் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஜோன். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்லாம் அங்கே தான் வந்து அக்யூமுலேட் வந்து பண்ணுவாங்க. பாட்டம் ஃபிஷிங்லாம் பண்ணுறேன்னு இந்த லெவலை வந்து நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நிறைய இன்வெஸ்டர்ஸ். ஸோ அதனால் அந்த இடத்துல நிறைய சப்போர்ட் வந்து வந்துகிட்டே இருந்திருக்கு. இது அவ்வளோ கிரிட்டிக்கலான லெவலாக இருக்கிறதுனால இதை வந்து பிரேக் பண்ணிட்டேன்னா அப்புறம் பியர்ஸ்லாம் மொத்தமாக டேக் ஓவர் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே புல்ஸ்லாம் இந்த இடத்த பிரேக் பண்ண விடாமல் ரொம்ப காப்பாற்றிட்டே இருந்திருக்காங்க. ஸோ 5 டேஸாக பாருங்கள் கண்டினியூஸாக இந்த ஏரியாவிலேருந்து சப்போர்ட் வந்துகிட்டே இருக்குது. அன்றைக்கி ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க, டிஐஐஸ் வந்து ஏன் பை பண்ணிகிட்டே இருக்காங்க, அவங்களாம் செல்லே பண்ண மாட்டாங்களா, எப்போ பார்த்தாலும் பை பண்ணிகிட்டே இருக்காங்க, மார்க்கெட் ஏறுறதுக்கு 90% அவங்க தான் காரணம் மாதிரி தெரியுது, ஸோ அவங்க தான் பை பண்ணிகிட்டே இருக்காங்க போலையே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆமாங்க, டிஐஐஸ்னால தான் நம்ம இந்த அளவுக்கு சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கோம். இப்போ மட்டும் இல்லைங்க, ஸோ ரொம்ப நாளாகவே எல்லா கிராஷ்லேயும் நம்ம வந்து டிஐஐஸ்னால தான் சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கோம். முதல்ல டிஐஐஸ்னால் இன்னும் நிறைய பிகினர்ஸ்க்கு யாருன்னு தெரில. டிஐஐஸ்னால் யாரும் இல்லைங்க, நம்ம ஊரில் உள்ள பேங்க்ஸ், அதுக்கப்புறம் சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் தாங்க டிஐஐஸ். இன்னொரு முக்கியமான ஆளுங்களை மறந்துட்டு பாருங்க, மியூச்சுவல் ஃபண்ட்காரங்க. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து மக்களோட காசெல்லாம் வாங்கி இவனுங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பிஸ்னஸ் மெயினாக எதை நம்பி இருக்குன்னா, மக்கள்கிட்ட எவ்ரி இயர் வந்து 12 to 15% நாங்கள் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்காங்க மினிமம். அதனால தான் மக்களும் சும்மா பேங்க்ல வைக்க வேண்டாம், இங்கே வச்சுனா ஒரு 2 to 3 times அது எக்ஸ்ட்ரா கிடைக்குமே பேங்க்ல வைக்கிறத விட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து போடுறாங்க. அதனால நம்ம மார்க்கெட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா மட்டும்தாங்க அதை காமிச்சு நாங்கள் இத்தனை வருஷமாக 12 to 15% ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லி இன்னும் ப்ரொமோட் பண்ணி மக்கள் இன்னும் போட வைப்பாங்க. ஸோ மார்க்கெட் வந்து மொக்கையாக பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டுனா அப்புறம் மக்கள் வந்து பெருசாக காசு போட மாட்டாங்க, அவங்களுக்கும் பிஸ்னஸ் வந்து அடி வாங்கும். அதனால தாங்க இவங்க வந்து சப்போர்ட் பண்ணி மார்க்கெட்டை பயங்கரமாக ஏற்ற ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் இன்னைக்கு கண்டிப்பாக இவ்வளோ பெரிய மூவ் இருக்கும்னு நினைக்கலங்க, இருந்தாலும் டவுன் சைட் தான் இருக்கும்னு ரொம்ப நம்பியிருந்தேன். ஆனால் கடைசியாக ஒரு கட்டத்தில் ஷார்ட் கவரிங் வந்ததை வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து தெரிஞ்சிச்சு எல்லாமே பயங்கரமாக வெடிக்க போகுது அப்படின்னு. ஸோ 46,000 கால்ஸ் இருக்குல்ல, 46,000 கால்ஸ் வந்து 2 ரூபாயில் இருந்துச்சுங்க. மார்னிங் 2 rupeesலேருந்து 250 ரூபா பக்கம் வர போயிடுச்சு ஒரு ஸ்டேஜில். ஸோ 125 மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப டூ மச்சு. ஸோ நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இதெல்லாம் தெரிஞ்சே பண்ணுறாங்க, இல்லை தெரியாமல் பண்ணுறாங்களான்னு சத்தியமாக தெரில. ஆனால் தெரிஞ்சு பண்ணுறதுக்கே நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. இவங்கெல்லாம் இப்படிலாம் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு அவங்க தான் ஹெவியான ஷார்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அப்புறம் எப்போ அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணணும்னு அவங்களுக்கும் தெரியும். ஸோ வேணுக்குன்னே அட் அ டைமில் அவங்களோட ஷார்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணி அதே டைமில் இவங்க ஃபார்வர்டிஎம் கால்ஸும் பயங்கரமாக வாங்கி வச்சுட்டு சூப்பராக ஏர்ன் பண்ணலாம். கண்டிப்பாக அதுக்கெல்லாம் நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. பேங்க்கில் 200 EMA சொன்ன மாதிரி நிஃப்டிலையும் 20 EMA மேலே கண்டினியூஸாக சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு அன்றைக்கி வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இதை தாண்டி கண்டிப்பாக நல்ல ஸ்ட்ராங்காக கீழே க்ளோசிங் வச்சோன்னா கண்டிப்பாக இந்த 50 EMA வரும் அப்படின்னு சொன்னேன், 21,300 பக்கம்.
ஸோ முந்தா நேற்று வந்து க்ளோசிங் வந்து கீழே வந்துச்சு. ஸோ அடுத்த நாள் வந்து டக்குன்னு மேலே வந்து இழுத்துட்டாங்க திருப்பியும். ஸோ நேற்று வந்து பாருங்கள், நேற்றும் அதுக்கு மேலே ஏற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து இந்த 20 EMA பக்கமே ஓப்பனிங் கிடச்சுன்னா கண்டிப்பாக ஈஸியாக மேலே இழுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நேற்று வந்து நினச்சிருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய கேப் டவுன் ஆயிருந்ததுனால அதுக்கப்புறம் என்னோடய வியூ வந்து டோட்டலி மாறிடுச்சு. ஸோ கீழே சைடு வந்து இழுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது மேலே போகிறத விட அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து புல்ஸ் வந்து காமிச்சிட்டாங்க, பேர்ஸை விட நாங்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கோம் இப்போதைக்கு அப்படிங்கிற மாதிரி ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. இனி கண்டிப்பாக புல்லிஷாக மாறப்போதானா இன்னும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இந்த டபுள் டாப் வேறு போட்டாங்க. இந்த டபுள் டாப் இல்லைனாலும் புல்லிஷ் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லியிருப்பேன் கன்ஃபார்மாக. ஆனால் இந்த டபுள் டாப் இன்னும் இருக்கிறதுனால இதை இன்னும் சைட்வேஸாக தாங்க நம்ம வந்து எடுத்துக்கணும். ஆனால் சைட்வேஸாக இருந்தாலும் பேர்ஸை விட புல்ஸ் வந்து பவர் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தாங்க சொல்லணும். நிஃப்டிலையும் பாருங்கள், இந்த Jan 23 ரெட்டு க்ரீன்னு கண்டினியூஸாக ஒரு 10-12 நாள் பக்கம் போட்டிருந்தாங்க. நடுவில் ஒரே ஒரு நாள் மட்டும் வயலேட் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து வயலேட் ஆயிருக்குங்க. ரெட்டு க்ரீன்னு இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ரெட் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நேற்று குரூப்பில் வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஒருத்தர் வந்து இல்லை, நம்ம எல்லாரும் ரெட்டுன்னு நினச்சா கண்டிப்பாக க்ரீன் தான் போடும் அப்படின்னாங்க. அதே மாதிரி சூப்பராக க்ரீன்லேயே முடிச்சிருக்காங்க. இன்றைக்கி நான் ஒன்றும் பெருசாக பண்ணலைங்க, ரொம்ப சின்ன ஸ்கேல்பிங் தான் பண்ணேன். 2 ட்ரேட் வந்து பண்ணேன். ஒன்று வந்து மார்னிங் இந்த இடத்துல வந்து எடுத்திருந்தேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஏன் எடுத்திருந்தேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் வந்து பண்ண முடியாதுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல டைனமிக் ஜோன்ஸும் CPRும் இருந்திருக்கு. ஸோ அதனால் இங்கே ஒரு சின்ன ஸ்கேல்பிங் வந்து பண்ணியிருந்தேன். ஒரு 25K வந்து வந்துருந்துச்சு. ஆனாலும் ரொம்ப சந்தோஷப்பட முடியல. ஏன்னா நேற்று வந்து ஒரு 20 to 25K வந்து லாஸ் ஆயிருந்துச்சு. அதை மட்டும்தான் ரெக்கவர் பண்ணிட்டு அமைதியாக இருந்தேன், அவ்வளோதான். மற்றபடி அந்த பழைய லாஸ் வந்து இன்னும் பெருசாக ஒன்றும் ரெக்கவரே பண்ணலை. இன்னும் அந்த 6 லட்சம் அப்படியே தாங்க இருக்குது. அதில் இன்னும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கூட ஆகலை. அதனால் ரொம்ப ஒன்றும் சந்தோஷமே பட முடியல. ஸ்டாக் ஆப்ஷன்ஸும் எதுவும் பெருசாக எடுக்கலைங்க. இருந்த ஒரு 5-6 ஸ்டாக்ஸ்லேயும் 3 நாள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த DIs வந்து மார்க்கெட்டை ஏற்றணும், ஸோ நல்ல பிஸ்னஸ் வந்து நடக்கணும், ஸோ ரீட்டைல் பீப்புளுக்குலாம் ரிட்டர்ன்ஸ் வந்து வரணும், அதனால் நம்ம வந்து அக்ரெசிவாக பை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தப்பில்லை. ஆனாலும் கொஞ்சம் ரொம்ப ஓவராக பண்ணி சாவடிக்கிறானுங்க. ஸோ இவனுங்க எந்த அளவுக்கு பை பண்ணி ஏற்றுறாங்களோ அதே அளவுக்கு அவங்களும் செல் பண்ணி பயங்கரமாக வாலட்டிலிட்டி வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளாலே தாங்க முடியலைங்க இந்த வாலட்டிலிட்டியை. ஸோ இப்போதைக்கு ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி போடுற மாதிரி தெரியுது இந்த ஏரியாவில். ஆனால் நடுவில் லைட்டாக வயலேட் பண்ணிட்டு வந்திருக்கு. ஸோ ஆனாலும் இந்த கீழே நிறைய டைம் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் வந்திருக்குங்க. 21,550லேருந்து ஒரு 500 ரேஞ்சுக்கு பயங்கரமாக வந்துகிட்டே இருந்திருக்கு. அதனால் இந்த 21,500ம் 22,125 இந்த ஆல் டைம் ஹைக்கு நடுவில் சுற்றிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் எந்த பக்கம் பிரேக் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு தான் நான் வந்து ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்லாம் இனி ஃப்ரெஷ்ஷாக பொசிஷன்ஸ் எடுக்கலாம்னு நினச்சிருக்கேன். நிஃப்டி இவ்வளோ வாலட்டைலாக இருக்கிறதுக்கு 90% பேங்க் தாங்க ரீசன். ஸோ ஏன்னா பேங்க்ஸ்லாம் நல்லா கொஞ்சம் தர ரேட்டில் இருக்குது. ஸோ நிஃப்டி இன்னும் ஆல் டைம் ஹை பக்கமே சுற்றிட்டு இருக்கு. ஆனால் பேங்க்ஸ் வந்து பாருங்கள் 10% பக்கமாவது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இங்கே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். 8% பக்கம் மேக்ஸிமம் கரெக்டாக இருக்குங்க. ஆனால் நிஃப்டி வந்து இன்னும் ஆல் டைம் ஹை பக்கமே தான் சுற்றிட்டு இருக்கு. நிஃப்டி வந்து 1 to 1.5% பக்கம் தாங்க சுற்றிட்டே இருக்குது ஆல் டைம் ஹைலேருந்து. ஸோ அதனால் பேங்க்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ரேட்டில் கிடைக்குதுன்னு நிறைய பேர் வந்து பை பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் FIs வந்து செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த க்ரீட் அண்ட் ஃபியருக்கு நடுவில் பயங்கரமான வாலட்டிலிட்டி வந்து இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிட்டேங்க. ஸோ இனி நம்மளுக்கு என்றைக்காவது ஒரு நாள் ரொம்ப தோணும் தெரியுமா, இன்றைக்கி கண்டிப்பாக மேலே போகுது, இல்லை கண்டிப்பாக இன்றைக்கி கீழே போகுது அப்படின்னு. ஸோ நம்மளுக்கு மட்டும் இல்லை, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு வந்து அந்த மாதிரி தாட்ஸ் தான் இருக்கும் சில நாள்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா அன்றைக்கி வந்து என்ன நினச்சோமோ அதுக்கு வந்து அகைன்ஸ்டாக தாங்க கண்டிப்பாக போகுது. ஸோ இது வந்து இன்றைக்கி ஒரு நாள் நடந்ததை வச்சு சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி பல டைம் வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ சும்மா டெய்லி நீங்கள் நினைக்கிறதுக்கெலாம் அப்படியே அகைன்ஸ்டாலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்றைக்காவது ஒரு நாள் ரொம்ப முரட்டுத்தனமான ஒரு கன்விக்ஷன் இருக்கும் தெரியுமா, இன்றைக்கி கண்டிப்பாக இது ஆக போகுதுடா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நாள்லாம் நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறதுக்கு வந்து ஆப்போசிட்டாக போகும். என்னோடய லாஸை வந்து இன்ட்ராடேயில் ரெக்கவர் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து சத்தியமாக கம்ஃபர்டபுளாகவே இல்லைங்க. ஸோ ஸ்விங்கில் தான் ரெக்கவர் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் ஸ்விங்கை பார்த்தாலும் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ கேப் தான் விடணும் போல். ஸோ அது வர பெருசாக இன்ட்ராடேயில் வந்து பண்ண வேண்டாம்னு நினச்சிருக்கேன்.
ஸோ ஆனால் பேங்க்லேயும் சென்செக்ஸ்லேயும் மட்டும் ஒரு புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து யோசித்து வச்சுருக்கேங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜி இந்த சென்ஸ் இந்த செல்லிங்கை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி ஒரு மாதிரி யோசிச்சுருக்கேன். ஸோ பேங்க்லேயும் சென்செக்ஸ்லேயும் மட்டும் லைட்டாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதெல்லாம் பர்ஃபெக்டாக கால்குலேட் பண்ணி ஹேண்டில் பண்ணனா 100% நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜியாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். அதை இன்னும் நான் அந்தளவுக்கு இன்டெப்த்தாக நான் வந்து ரிசர்ச் பண்ணி இறங்கலை. இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஒரு 2 to 3 months வந்து பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேங்க. 46,000 கால்ஸை ₹2 250 ஏற்றிட்டு திருப்பியும் கரெக்டாக 0ல் வந்து முடிக்கிறாங்க. செல் பண்ணி அதை லாஸ் பண்ணவனோட மென்டாலிட்டி எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அவனோட கஷ்டம் எனக்கு மட்டும்தாங்க புரியும். நானும் பல டைம் அடி வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் இப்படி வந்து பண்ணுறாங்க. ஸோ ஒரு 5x 10x அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு ஒரு காலத்தில். ஸோ 10x ஆனாலே எப்பா ப்ரீமியம்ஸ்லாம் 10x ஆயிடுச்சு 20x ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. முன்னாடி ஆச்சரியப்படுவாங்க. ஆனால் இப்போலாம் 50x 100x 200x தாங்க ஆகுது மினிமம். மனசாட்சியே இல்லாமல் பண்ணியிருக்கானுங்க பாவம். இன்னைக்கு இந்த 46,000ல் நிறைய பேர் ஹெவியான அடி வாங்கியிருப்பாங்க கண்டிப்பாக. நீங்கள் பையர்ஸ் யாராவது இந்த ஹீரோ ஆர் ஜீரோ வந்து ட்ரை பண்ணி இங்கே ஹியூஜான ஜாக்பாட் வந்து அடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.